தமிழ் சினிமாவில் ஆக்டர் பார்த்திபன் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கார். அதே போல் ஒரு ஃபேமஸ் டேரக்டராகவும் இருக்கார். இப்போ வரைக்கும் அவர் 16 படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 70க்கும் மேற்பட்ட படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மேலும் ரீசெண்டாக தான் தனுஷோட இட்லி கடை படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் வர அக்டோபர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் ஆக்டர் பார்த்திபன் ஆக்ட்ரஸ் சீதாவை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 1990 தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2001 வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. மேலும் இவங்க 2 பேர்த்துக்கும் PS கீர்த்தனா, PS ராக்கி, PS அபிநயா அப்படின்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. ரீசெண்டாக தான் தன்னோட மகள் திருமணத்தையும் நடத்தி முடிச்சிருந்தாரு. இந்த நிலையில் ரீசெண்ட் டைமாகவே வந்து ஆக்டர் பார்த்திபனை பற்றி பல சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. அப்படித்தான் ஒரு நபர் யூடியூப் பேஜில் வந்து ஆக்டர் பார்த்திபன் இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த பார்த்திபன் செம்ம கோவமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை பற்றியும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களை பற்றியும் ரொம்ப காட்டமாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த மாதிரி போஸ்டர் தயாரிக்கிறவன் அவனோட வாக்கர்சிக்காக செஞ்சாலும் மற்றவங்களோட மனசை பணமாக்கி அதை கொத்தி திங்கிற கேவலமான பிறவியாக வாழ வேண்டுமா? சம்பந்தப்பட்டவர்களோட குடும்பம், அது தாயோ தாரமோ, பெற்றதுக்காக யோசிக்கணும். இது பலமுறை என்ன மட்டும் இல்லை பலரையும் இரவுநடி சேர ஷார்ட் ரூட்டுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்களாவே திருந்த அந்த சுடுகாட்டு சுடல சாமியோ அல்லது 6வது அறிவோ உதவ வேணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் தான் உயிரோட இருக்கும்போது இறந்து போயிட்டு தான் வந்து பரவிட்டு இருக்க செய்திகள் முற்றிலும் ரூமர் அப்படின்னும், அறிவே இல்லாம சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திபன் ரொம்ப கோவமா இந்த போஸ்ட் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காரு.